இயேசுவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் மாதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்திலும் கர்த்தருடைய மிகுந்த சந்தோஷத்தின் வல்லமை முழுவதும் மூடி பாதுகாக்கும்படி இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை இயேசு ரத்தம் அப்படியே மூடி கொள்ளவும் உங்களை பலப்படுத்தவும் அந்த சந்தோஷம் நித்திய காலமாய் நிலைத்திருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் விசேஷமாக நல்லா கவனிங்க. ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தையை, பிறப்பின் வார்த்தை உங்களோடு நான் பேச இருக்கிறேன். அதாவது மத்தேயு எழுதின புஸ்தகம் 1:23, அவன் இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமும். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது பல காரியங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரியம், அவர் இம்மானுவேலர். அதாவது இம்மானுவேலர் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆண்டவராகிய இயேசு இவர் நம்ம கூட இருக்கணும் என்பது அவருடைய விருப்பம். அதனால்தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் நம்முடைய இருதயத்தில் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறாரு, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின அந்த மகிமை உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமாம், இந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த காரியத்துக்காகவே இந்த உலகத்தில் அவர் பிறந்து வந்தார், வாழ்ந்தார், அவர் அனைத்தையும் செய்து முடித்தார். இந்த நாளிலும் அவர் உங்களோடு இருக்கணும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் இந்த பிறப்பின் நாளில் உங்களோடு நான் பேசுகிறேன். அவர் உங்கள் கூட இருக்கணும் என்று விரும்புகிறார். வேதத்தில் அவரை பற்றி பல காரியங்கள் இருந்தாலும் அவர் உங்கள் கூட இருக்க ரொம்ப விருப்பப்படுகிறார். இருக்கணும் என்ற அவருடைய நோக்கம். அவர் அதாவது ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களோடு இருந்தார், வாழ்ந்து கொண்டு வந்தார், எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் ஏதாவது மாலை நேரத்தில், சாயந்தரம், அதாவது குளிர்ச்சியான வேலையில், அதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து அவர்களை சந்தித்துட்டு அவர் போவார், அவ்வளோதான். ஆனால் அவங்க கூட நிரந்தரமாக இல்லை. அதனால் என்ன நடந்தது தெரியுமா? அவங்க குடும்பத்தில், அதாவது ஆதாம் ஏவாளுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது, திருடப்பட்டது, எல்லாத்தையும் சத்துருவானவன் அபகரித்து விட்டான். அதுக்கப்புறம் அவங்க வேர்வையும் வேதனையும் அதைத்தான் அனுபவித்தார்கள். எத்தனை துயரங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், அகல மரணங்கள் இதெல்லாம் நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கூட இல்லாதது தான். அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறேன், நான் உன் கூட இருக்கும்படி இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன். உங்கள் கூட, அதாவது உங்கள் வாழ்க்கையில் அவர் முழுவதும் அவர் உங்களோடு இருப்பார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், சத்துருவின் போராட்டங்கள் இருக்க முடியாது, வியாதியின் வல்லமை இருக்க முடியாது, உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குறதை பார்ப்பீங்க. வேதத்தில் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன், என்னோட எடுத்துக்கொள்ளலாம். அதாவது லூக்கா 5வது அதிகாரத்தில் பேதுரு அவன் இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவர் ஒரு தொழிலை செய்து கொண்டு வந்தார். அவர் செய்த தொழில் மீன் பிடிக்கிற ஒரு தொழில். அவர் ஒரு நாள் கிணசரத் கடற்கரையில், அதாவது வலைகளை அலசி கொண்டு இருக்கும்போது இயேசு அந்த இடத்துக்கு வராரு. அங்கே அவரை தேடி மக்கள் வராங்க. அவர்களுக்கு அவர் இந்த உபதேசத்தை குறித்து போதிக்கிறார். உபதேசத்தை போதித்த பிறகு அந்த மனிதனிடத்தில் பேதுருவிட சொல்லி, பேதுருவே, உன் படகை ஆழத்துக்கு கொண்டு போ சொல்கிறார். நல்லா கவனித்து பாருங்க. ஆழத்துக்கு கொண்டு போ என்று சொல்லும்போது அவன் மனதில் இருந்த வலிகள், வேதனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், அதை அவன் பேசுகிறத நான் வாசிக்கிறேன். அதாவது 5:4, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவன் சொல்கிறான், நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை என்று தன்னுடைய, அதாவது துயரங்கள், வேதனைகள், எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல, அவன் பிரயாசப்பட்டு போய் ஒன்றும் கிடைக்காம வெறுமையாய் வந்திருக்கிற அவன் வாழ்க்கையில் அன்றைக்கு கர்த்தர் அவன் படகுல ஏறி உட்கார்ந்து, நீ உள்ளே போ சொன்னார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செஞ்சாலும் அது வெறுமையாகவே இருக்குங்க. நீங்கள் எதை பண்ணினாலும் வெறுமை.
உங்கள் குடும்பம் வாழ்க்கை வெறுமையாக இருக்குது, உங்கள் தொழில் வெறுமையாக இருக்குது, நீங்கள் எதை செய்தாலும் நஷ்டம்தான், ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கி பேர் ஆளெல்லாம் கொண்டு போய் ஒன்றும் கிடைக்கலன்னு நஷ்டம் தானே. இன்றைக்கி நஷ்டத்தின் நிலைமையில் இருக்கலாம், ஒரு வேதனையோடு இருக்கலாம். இந்த குடும்பத்தை இன்றைக்கி எப்படி நடத்த போகிறோம், என் பிள்ளைகளுக்கு எதை செய்ய போகிறோம் என்ற வேதனை புலம்பல்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் படகுல இயேசுவை அமர பண்ணுங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் முக்கியத்துவப்படுத்துங்க. இயேசு உங்களோடு வைத்து கொள்ளுங்க. அவர் இம்மானுவேலராக உங்களோடு இருப்பார். அவருக்கு என்ன நடந்தது, அவரை அந்த படகுல வைத்து கொண்டு அவன் எங்கே போனாலும் கூட்டு போகிற ஒரு சூழ்நிலை. அவன் தொழில் செய்கிற இடத்துக்கு அவரை கூட்டு போகிறான் பாருங்க, அவரும் கூட வராரு. இன்றைக்கி அதைத்தான் கருத்தை சொல்கிறேன், நீ எங்கே போனாலும் நான் உன் கூட வரணும் விரும்புகிறேன். அதனால தான் புதிய ஏற்பாடு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமேன். அப்படி சொல்லிவிட்டு என்ன நடக்குது பாருங்களேன். அவன் சொல்கிறான் பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எவ்வளோ பாருங்களேன், பகல் நேரத்தில் கெனசரத் கடற்கரையில் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையில் அந்த கெனசரத் கடற்கரையில் வலை போட்டது அப்படி அழகாக தெரியுமா மீன்களுக்கு. அதனால் ஆனால் அதன் மத்தியிலும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம். அதில் என்ன, மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் இருக்கிற வரைக்கும் மிகுதியான ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. கர்த்தரை நீங்கள் புறக்கணித்துட்டு உங்களுடைய சுய பலத்தினால், உங்களுடைய ஞானத்தினால், உங்களுடைய திறமை அனுபவங்களை வைத்து நீங்கள் முன்னேறலாம். ஆனால் சில நாட்கள் அது வெறுமையாய் மாறிவிடும். அதனால் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அவரை முன்னாடி வைங்க, அவருக்குள்ளே முன்பாக வைத்து பாருங்கள், அவர் உங்களுக்குள்ளே வைத்து பாருங்கள், அவர் உங்களோடு இருக்க விரும்புங்க. அதுதான் அவருடைய விருப்பம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் தினத்தில் அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா, இம்மானுவேலர், அவர் உங்களோடு இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அதைத்தான் செஞ்சு பாருங்களேன். மீன்கள், மிகுதியான மீன்களை பிடித்து, அதுக்கப்புறம் பாருங்களேன், அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி முடியல, அந்த மீனை பிடித்து எடுக்க. அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்லா கவனிங்களேன். அவர்கள் 2 படகுகள் நிரம்பத்தக்க, அதாவது நிரப்பினார்கள். அப்புறம் 2 படகு, ஒரு படகுல ஒன்றுமே இல்லை, 2ஆக கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்போ இயேசு வரும்போது டபுள் பிளஸ்ஸிங். ஏன் அது ஒரு படகோட நிப்பாட்டிக்கலாம்? இல்லை, இயேசு வந்திருக்கிறார். இயேசு எப்பொழுதுமே திரளாய் ஆசீர்வதிக்கிறவர், திரளாய் உயர்த்துகிறவர், திரளாய் தருகிறவர். அவர் கொஞ்சமாக தரமாட்டார், திரளாய் 2 மடங்காக தருவார். ஏன்னா அவர் வல்லமுள்ள ஆண்டவர். இன்றைக்கி அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட வரேன், நான் உன் கூட வரேன். இன்றைக்கி அவர் அதுதான் விரும்புகிறார். இந்த பிறப்பின் மாதிரி நீங்கள் புது வஸ்திரம் வாங்கியிருக்கலாம், வீட்டில் எல்லா காரியங்களும் செஞ்சுருக்கலாம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கிறிஸ்டினாக இருந்துட்டு இன்றைக்கி வெறுமையில் உட்காந்துருக்கிறீங்க. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு வெறுமையான கிறிஸ்மஸ் மாதிரி தோன்றலாம். நான் சொல்கிறேன், இந்த நாளில், இந்த கிறிஸ்து பிறப்பின் மாதத்தில் இந்த இம்மானுவேலரை உங்களோடு வைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான ஆசீர்வாதங்கள், நிரம்பத்தக்க 2 டபுள் பிளஸ்ஸிங்கை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த கிறிஸ்து பிறப்பின் மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் மிகுதியான ஆசீர்வாதத்தையும் 2 மடங்கான ஆசீர்வாதத்தையும் பொழிந்தரில் போகிறது ஆண்டவரே, பொழிந்தரில் போகிறதுக்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பொழிந்தரில் படட்டப்பா. நான் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். 2வது, நீங்கள் இப்பொழுது நீங்கள் இதை கேட்குற, இதை ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, கேளுங்க, என் கூட இருங்க, கேளுங்க. என் வீட்டுக்குள்ளே வாங்க, என் குடும்ப வாழ்க்கையில் வாங்க, என் தொழிலில் வாங்க, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வாங்க. என் பிள்ளைகளை நடத்த முடியல, என் குடும்பத்தை நடத்த முடியல, என் தொழிலை நடத்த முடியல, என் ஊழியத்தை நான் சரியாக செய்ய முடியல. அப்படி கண்ணீரோடு, கவலையோடு, புலம்பலோடு, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் அவங்க இருதயத்தை
பாதத்தில் அமர்ந்திருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அமரும்படி கேட்கிறேன்ப்பா, அமரும்படி கேட்கிற ஆண்டவரே. சோத்திரம், இன்னைக்கு வெறுமையாக ஒன்றுமில்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே அந்த வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. இயேசுவின் பிறப்பின் வல்லமை, மகிமையின் வல்லமை, பரிசுத்தாவியானவருடைய வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வெறுமை மாறட்டும், எல்லாம் மிகுதியாகும். 2 மடங்காய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். இந்த பிறப்பின் மாதத்தில் மிகுதியாகவும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவோடு இருங்க. இயேசு உங்களோடு இருக்கிறதுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.